ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சீரக சம்பா அரிசியை வச்சு எப்படி வந்து வெஜிடபிள் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. இன்னைக்கு வந்து இந்த டம்ளரை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரிசி வந்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேங்க. இப்போ ஊறின பட்டாணியை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். பட்டாணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம எல்லா காயும் சேர்த்து செய்யலாங்க. நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க. இது கூட வந்து பச்சை பட்டாணியை சேர்க்க போகிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். நம்ம வந்து தம் போட்டு தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பின்னாடி பட்டை, சோம்பு, கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேங்க. அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தாச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்குறப்ப ஈஸியாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுங்க. வெங்காயம் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேங்க. கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து புதினா, மல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய் சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்க்குறேன். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்காதீங்க. கொஞ்சம் புளிப்பு கம்மியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணதுங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருந்தேங்க. அதுக்கு வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்குங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனோட சாறு சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ரா எந்த பொடியுமே நான் சேர்க்கவே இல்லைங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சப்பயே வந்து நான் வந்து மீல் மேக்கரை ஊற வச்சுருந்தேங்க. உங்களுக்கு தேவைன்னா மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு கொதி வரட்டும். நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நான் பட்டாணி சேர்க்குறேன். ஆல்ரெடி வந்து பட்டாணி வந்து வெந்திருக்குங்க. அதனால தான் இந்த டயத்தில் நான் பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திங்கன்னா நீங்கள் காய் சேர்க்குறப்பே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து சாதம் வேகட்டும். பாருங்கள், சூப்பராக வந்து சாதம் வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சாதம் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. ஓரத்துலேருந்து கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. சாதத்தை இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. இப்போ இது மேலே தேவையான நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக கட் பண்ண மல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மூடி போட்டுடலாம். இப்போ தம் போட்டுடலாங்க. வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற தோசை தவாவை எடுத்து வச்சிடலாங்க. லைட்டாக வந்து தோசை தவா வந்து ஹீட் ஏறட்டும்.
நான் வந்து வெயிட்டுக்கு வந்து கல் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட இந்த கல் இல்லைன்னா நீங்கள் வந்து நிறைய ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணி கூட வெயிட்டாக வச்சுக்கலாங்க. அது மேலே ஏதாச்சும் வெயிட்டான பொருள் வச்சா போதும். இப்போ சூப்பராக வந்து தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா கம கமண்டு வாசமாக இருக்குங்க. காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.